தனு மேம் கிட்ட சார் ரொம்ப கோவமா பேசிட்டாருல்ல. எனக்கு பிரக்யாக்காவை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. அவங்க ரொம்ப நல்லவங்க. ஆனா அபி சார் ஏன் இப்படி பண்றாருன்னே தெரியல. அபி சாரும் ரொம்ப நல்லவர் தான். ஆனா அவர் கோவமா இருக்கிற இந்த நேரத்துல அவர்கிட்ட போய் நான் எதுவும் கேட்க முடியாதுல்ல. அப்படி உனக்கு என்ன வேணும்? ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. ஆனா சாரோட ஆல்பம் வெளிவர வரைக்கும் அவருக்கு பணம் வராது. அவருக்கு பணம் வரலன்னா எனக்கு கொடுக்க முடியாதுல்ல. சரி கவிதா, உனக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுச்சுன்னா சொல்லு. நான் வேணா அக்கா கிட்ட சொல்றேன், அவங்க உனக்கு பணம் தருவாங்க. நோ யார், ஐ நோ. லைக் பிரக்யா மேம் இஸ் ரியலி நைஸ். ஆல்ரெடி அபி சார் ரொம்ப கோவத்துல இருக்காரு. இத சொன்னா இன்னும் கோவமாயிடுவாரு. அது உண்மைதான் கவிதா, ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லு. ஓகே ரோஹித், எனக்கு ஒரு விஷயம் சொல்ல. பிரக்யா மேம் ரொம்ப நல்லவங்க, அபி சாரும் நல்லவரு. ஏன் ரெண்டு பேரும் ஒன்னா சேரக்கூடாது? உண்மையா சொல்லணும்னா கவிதா, என்னோட ஆசையும் அதுதான். ஆனா நீ தான் பாத்துக்கிட்டு இருக்கிய, இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில தனுதான் பிரச்சனையா இருக்கா. பட் யூ நோ வாட், எப்ப பிரக்யா மேமோ அபி சாரும் ஃபைட் பண்ணாலும் அவங்க ரெண்டு பேரும் சண்டையிலயும் கோவத்தை விட அன்புதான் நிறைய தெரியுது. அக்காவோட சைடுல இருந்து பாக்கும்போது எனக்கும் அதே தான் தோணுது. சூப்பர் ஐடியா கிடைச்சிருக்கு. நம்ம பண்ண போற நல்ல காரியத்தால எனக்கு salary கூட கிடைக்கும்னு பாத்துக்கங்க. என்ன சொல்ற? சிம்பிள். நாம ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரை பத்தி நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கோம். அவங்க ரெண்டு பேரையும் ஒருத்தர் புரிஞ்சுக்க வைக்க வேண்டியதுதான் நம்மளோட வேலை. அதுக்கப்புறம் என் salary அபி சார் கொடுத்தாலோ பிரக்யா மேம் கொடுத்தாலோ எல்லாம் ஒண்ணு தானே. அப்படின்னா இந்த விஷயத்துல நீ எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றியா? எப்படி? ஐடியா என்னோடது, பிளானும் என்னோடது. இதுல நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நீ என்கிட்டயே கேப்பியா? ஓ கம் ஆன் யா கவிதா, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஐ லவ் யூ. என்ன? I mean, I love your idea. சூப்பரா இருக்கு. So let's begin our mission. Abhigya. அபிக்யா என்ன? Abhi plus Pragya. Abhigya. Plus Pragya. Okay, mission Abhigya. Yes. Yes. ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த டிராமா முடியவே மாட்டேங்குது. ஒருவேளை என்ன பழி வாங்கறதுக்காக லேடி ஹிட்லர் ரிப்பீட் டெலிகாஸ்ட் போட்டுட்டு இருக்காளோ? ஜனங்கள்லாம் அதையும் பார்த்துட்டு இருக்காங்களா? கவி Sir. கிட்ட வா. இந்த லேடி ஹிட்லர் எங்க போனா? என்னை இங்க உட்கார வச்சுட்டு அவ என்ஜாய் பண்ண போயிட்டாளா? சார், அவங்க உங்களை மாதிரி கிடையாது. ரொம்ப பொறுப்பா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப டெடிகேட்டடா செய்வாங்க. போய் அவளுக்கு ஆர்த்தி எட. என்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு அவளை பத்தி புகழ்ந்து பேசுற. எங்க போயிருக்கா? சார், ஏதாவது வேலையா போயிருப்பாங்க. இப்ப வந்துருவாங்க சார். சார், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? அது நீ இப்ப என்ன சொல்ல போறியோ அதை பொறுத்து இருக்கு கவிதா. அது வேற ஒண்ணும் இல்ல சார். நீங்க பிரக்யா மேம லேடி ஹிட்லர்னு கூப்பிடுறீங்கல்ல, அதுல உங்க அன்பு தான் தெரியுது. இஸ் இட்? உட்கார். தேங்க்யூ சார். இது எப்படி? உனக்கு ஏன் அப்படி தோணுது? சிம்பிள் சார். ஒருத்தரை உண்மையான பேர் வச்சு கூப்பிடாம நிக்நேம் வச்சு கூப்பிட்டோம்னா அவங்க மேல நமக்கு ஏதோ ஃபீலிங் இருக்குன்னு அர்த்தம். அந்த ஃபீலிங் பெரும்பாலும் நாம அவங்க மேல வச்சிருக்கிற லவ்வா தான் இருக்க முடியும். இந்த வில்லன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான். லவ்வர்ஸை டிஸ்டர்ப் பண்றது தான் இவங்க வேலையே. பிளாக் அண்ட் ஒயிட் சினிமால இருந்து டிஜிட்டல் சினிமா வரைக்கும் இவங்க மாறவே இல்ல. என்ன பார்த்தா உங்களுக்கு வில்லியா தெரியுதா? உன் லுக்ல பார்த்தாலும் ஒர்க்ல பார்த்தாலும் நீ வில்லி தான். அண்ட் அவங்களுக்கு இருக்க வேண்டிய எல்லா குவாலிட்டிஸும் உங்ககிட்ட இருக்கு. யார் சந்தோஷமா இருந்தாலும் உனக்கு பிடிக்காது. அண்ட் உன்னால லவ்வர்ஸ் லவ் பண்றத பார்த்துட்டு பொறுத்துக்க முடியல. வயித்தறிச்சலா இருக்குல்ல? சோ நீ வில்லி தானே? உங்க கூட நின்னு இப்படி வெட்டியா பேசுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு. உனக்கு நிறைய வேலை இருக்கும். இந்த வேர்ல்ட்லயே பில் கேட்ஸ்க்கு அப்புறம் பிஸியா இருக்கிறது நீ தானே. இந்த ஃபங்க்ஷனோட எண்ட்ல நாம எல்லாரும் சேர்ந்து நாங்க எல்லாரும் ராவணனை எரிக்கும் போது நீ அதை பார்த்து ஒப்பாரி வைப்பியா? ஒரு வில்லன் படுற கஷ்டத்தை ஒரு வில்லியா உன்னால பார்க்க முடியாதுல்ல. இந்த மாதிரி உப்புச்சப்பில்லாத கேள்விக்கு பதில் சொல்லவே எனக்கு டைம் இல்ல. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஒன் क्वेश्चन. நீ யாருக்காவது எப்பயாவது நிக்நேம் வச்சிருக்கியா? Anybody? Anyone? இல்ல. ஒருத்தருக்கு ஒரு பேரே போதும். ரெண்டு பேர் வச்சா ரெண்டு பர்சனாலிட்டி இருக்கிற மாதிரி ஆயிடும்ல. சொல்வதெல்லாம் உண்மை. இவளுக்கு மனசு இல்லங்கறத இவ மனசாட்சி இல்லாம ஒத்துக்கிட்டா. உங்க டிராமாவை நிறுத்துங்க. எல்லாரும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட், விடு. ஒன் மோர் क्वेश्चन. ஒரு மனுஷன் எவ்வளவுதான் கெட்டவனா இருந்தாலும் அவன் உயிரை யாராவது காப்பாத்துனாங்கன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு தேங்க்ஸ்னாவது சொல்லுவாங்க. ஆனா நீ எனக்கு தேங்க்ஸே சொல்லல. உங்களுக்கு தேங்க்யூ சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா அப்படி சொன்னாலும் என் கால் வழுக்கிடுச்சு, தெரியாம உன்னை காப்பாத்திட்டேன்னு சொல்வீங்க. ஒருவேளை உனக்கு என்ன பத்தி
இவ்ளோ தெரிஞ்சிருக்குன்னா உன்னை என்னால முழுசா ஏன் வெறுக்க முடியலன்னு சொல்லு பார்க்கலாம். என்ன மாறினது நான் தான், நீங்க இல்ல. அக்கா, தூரத்துல இருந்து பார்த்தப்ப பெருசா தெரியல, கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த ராவணரோட பொம்மை எவ்வளோ பெருசா குண்டா இருக்கு. இத முழுசா எரிக்கிறதுக்கு 1 மணி நேரமாவது ஆகும். ஆமா பாட்டி, ஏன்னா இது ரொம்ப பெருசா இருக்கு. எனக்கு ஒரு ஐடியா, எப்படியும் டைம் எடுக்க போகுது. அதனால அதுல இருக்கிற பாதி பட்டாசை எடுத்துடலாம். அது எப்ப வேணா எரிஞ்சு முடியட்டும். அந்த பட்டாசை நம்ம தீபாவளிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா இருக்கியா? இது வரைக்கும் வாயை திறந்து உருப்படியா ஒரு வார்த்தை பேசிருக்கியா? வாவ், 10 தலை ராவணன். நம்ம லேடி ஹிட்லர் இவ்ளோ பெரிய ராவணனுக்கு செலவு பண்ணிருக்காளா? இங்க வா, நகராம அப்படியே நில்லு. ஏ, என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. ஒன்னு பண்ணு, நீ உன்னோட கையை ஸ்ட்ரெச் பண்ணி வையேன் ப்ளீஸ். ஏய், போட்டோ எடுக்கணும்ல, இப்படி வை. பெர்ஃபெக்ட். இப்போ வியூ ஃபைண்டர்ல பார்த்தா ராவணன் கையில இருக்கிற கத்தி உன் கையில இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆடாத. கரெக்டா வந்துச்சான்னு பாத்துக்கிறேன். ஏய், சொதப்பல் ஆயிடுச்சு. பிளாஷ் வந்ததால பின்னாடி ராவணனே தெரியல. நான் இன்னொரு போட்டோ எடுத்துக்கிறேன். எங்க போனா? லேடி ஹிட்லர் என்ன சந்தோஷப்பட விட மாட்டாளே. இப்போ யாரை வச்சு போட்டோ எடுக்கிறது? ரெண்டு பேரும் இந்த பக்கம் தானே வந்தாங்க, எங்க போனாங்க? நீ என்ன மீனாடி? சும்மா தண்ணில இருந்து வெளியெடுத்து போட்ட மீன் மாதிரி துள்ளிக்கிட்டே இருக்க. இரு அவசரப்படாத, பொறுமையா கேளு. உன்ன மாதிரி அழகான சிலையை கஷ்டப்படுத்துறதுக்கு எனக்கு மனசு வரமாட்டேங்குது. அது ஏனே தெரியல, உன்னை அப்படியே கடிச்சு திங்கணும் போல இருக்கு. அதுக்குன்னு நான் மிருகம் நினைச்சு பயந்துடாத. எப்படி நீ சாகதான் போற, அதுக்கே அவசரப்படுற. பொறுமையா சாகலாம். இரு நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும் செல்லம். என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன காப்பாத்த என் புருஷன் வருவான். என்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த யாராலையும் முடியாது செல்லம். அதனால வீண் கனவுலாம் காணாத. மனுஷனா பிறந்த நாம எல்லாருமே என்னைக்காவது ஒரு நாள் செத்துதான் ஆகணும். ஒருத்தங்க இன்னைக்கு சாவாங்க, இன்னொருத்தங்க நாளைக்கு சாவாங்க. இன்னைக்கு என் கையில நீ சாக போற. இதுல என்ன பிரச்சனை உனக்கு? சந்தோஷப்படணும். ஏன்னா முக்கியமான நாள்ல நீ சாக போற. உன் சாவை யாரும் மறக்க மாட்டாங்க. உன்னை இப்படி துடிக்க கொள்றதால எனக்கு என்ன லாபம்னு நீ கேட்கலாம். கேளுடா செல்லம். நீ சும்மா செத்து போனா அதால யாருக்காவது பிரயோஜனம் இருக்கா? இல்ல. ஆனா என் கையால செத்தனா எனக்கு நிறைய லாபமும் கிடைக்கும். அதனால உனக்கு நிறைய புண்ணியமும் கிடைக்கும். இப்படி நடக்கும் நினைச்சு பார்த்த? கவலைப்படாத, நானும் உனக்கு ஒரு ஃபேவர் பண்றேன். உன் சாவு சாதாரணமா இருக்காது. சும்மா பட்டாசு சத்தத்தோட பட்டையை கலப்போம். என்ன பண்றேன்னா, அப்படியே கண்ணை மூடி கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ பாடையில படுத்துட்டு இருப்ப, தார தப்பட்டையெல்லாம் கிடியும். சத்தம் எனக்கு கேக்குது. உனக்கு கேட்க வைக்கிட்டா?